வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய 30ஆம் தேதி வந்து உகாதி பண்டிகை. அன்னைக்கு எல்லாருமே வேப்பம்பூ பச்சடி, போளி கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி வந்து நம்ம போளி ரெசிபி கொடுத்துருக்கோம். கடலைப்பருப்பு போளி, தேங்காய் போளி, பருப்பு வந்து அரைச்சி போளி, அரைக்காம போளி, இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பருப்பு எதுவும் சேர்க்காம, தேங்காய் எல்லாம் சேர்க்காம டிஃப்ரெண்ட்டான ஒரு போளி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போளியும் வந்து நல்ல சாஃப்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். நம்ம பருப்பு போளி, தேங்காய் போளியோட இந்த போளி ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த உகாதிக்கான போளி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி பூரி மாதிரி சூப்பரா பொங்கி வருது. இந்த போளி செம்ம சாஃப்டா இருக்கும். பாருங்க, போளி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். தாம்பாளத்தில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மேல் மாவில் கொஞ்சமாக உப்பு, அதாவது நான் ஒரு 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா நிறம் வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. போளிக்கு வந்து நமக்கு இதோட மாவு சாஃப்டாக வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அதாவது தண்ணி தெளித்து பிசையும் போது இந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிவிடும், திரும்ப டைட் ஆகிடும். திரும்ப தெளிக்கணும். எப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டான மாவாக வருதோ அது வரைக்கும் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இப்படி நல்லா இழுத்து பிசையணும். பாருங்க, நம்ம தண்ணி தெளிச்சது ஃபுல்லாக மாவு வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளித்து பிசைய இந்த கோதுமை மாவு வந்து மைதா மாவு மாதிரி ஸ்டிக்கியாக ஆகிடும். பாருங்க எப்படி ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு பவுல் வந்து இப்படி கவுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ஊறத்துக்குள்ள நம்ம வந்து இதுக்கான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிப்போம். போளி பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பரங்கிக்காய் பீஸ் எடுத்துக்கணும். இது வந்து நல்லா பழுத்ததாக இருந்தால் நல்லது. எந்த அளவுக்கு நல்ல மஞ்சளாக பழுத்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து போளி டேஸ்ட்டாக இருக்கும். நேச்சுரலாகவே பரங்கிக்காய் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த பரங்கிக்காயை பெரிய கண் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத கப்பில் வந்து அளந்துக்கணும். எனக்கு வந்து இந்த கப்பில் 2 கப்பு இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்காய், அதை சேர்த்துக்கணும். இந்த பரங்கிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். பரங்கிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த பரங்கிக்காய் சாஃப்டாக வேகிற வரைக்கும் நடுவில் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பரங்கிக்காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம பரங்கிக்காய் அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். ஏன்னா இதில் ஏதாவது மண் தூசி இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கரைச்சி எடுத்துப்போம். வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா அப்படி நுரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் கரையறதுக்குள்ள பரங்கிக்காயுமே நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. இந்த கரைச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம டைரெக்டாக கடாயிலேயே ஃபில்டர் பண்ணிப்போம். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். வெல்லத்தோட அளவு வந்து பரங்கிக்காய் வந்து எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ அது தகுந்தவாறு நம்ம சேர்த்துக்கணும். சில பரங்கிக்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும், அப்போ நம்ம வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இல்லைன்னா வெல்லம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். இது நல்லா பழுத்து மஞ்சளாக நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது. 3/4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பரங்கிக்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இதே ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம போளி பண்ணும்போது இந்த ஸ்டஃபிங் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை இருக்குல்லையே, நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். பொட்டுக்கடலையை நான் பவுடர் பண்ணி அப்படியே சேர்த்துட்டேன். சின்ன சின்ன பீசஸ் அங்கங்கே தெரியுது பாருங்கள். நீங்கள் வேணால் சலிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம போளிக்காக பிசைஞ்சு வச்ச மாவு வந்து
2 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு பாருங்க. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் லேசாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதோட நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம போலி எந்த சைஸில் பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போலிக்காக பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கும் நல்லா சூடு ஆறிருக்கு. அது வந்து இந்த மாதிரி சின்ன உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். தொட்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவு இல்லாமல் அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம்னா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி சின்னதாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு பண்ணால் போதும். நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுப்போம். ஃபுல்லாக இந்த மாவை அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். குழக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த எக்ஸஸ் மாவு இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துடலாம். அரிசி மாவில் லேசாக தொட்டுட்டு கையால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம மெல்லிஸாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவில் தொட்டுக்கலாம். இந்த சைஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸ்டஃபிங்கும் பாருங்கள் லேசாக தெரியுது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். திக்னஸும் பாருங்கள் அழகாக நல்லா மெல்லிஸாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னொன்றும் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் இப்படி சென்டரில் வச்சுருவோம். ஃபில்லிங் உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாவை வச்சு நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெல்லிஸாக பண்ணி எடுத்துப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயாச்சு. நம்ம போலி பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுப்போம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து நல்லா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கணும். நெய் அல்லது எண்ணெய் இல்லை ரெண்டும் கலந்து கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா அப்படி பூரி மாதிரி பொங்கி வருது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுருவோம். எப்படி பொங்கி வருது பாருங்க. இந்த சைடும் லேசாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நெய் தேவைப்படாது. இந்த சைடு ஒரு 1 டீஸ்பூன், அந்த பக்கம் 1 டீஸ்பூன், அவ்வளோதான் தேவைப்படும். நெய் வாசனையோட போலி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போல் 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பண்ணி எடுத்துக்கணும். போலி பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி பூரி மாதிரி சூப்பரா பொங்கி வருது பாருங்க. இந்த போலி செம்ம சாஃப்டா இருக்கும். டேஸ்டியான பரங்கிக்காய் போலி சர்விங்க்கு ரெடி. போலி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். செம்ம சூப்பரா வந்திருக்கு. ஃபில்லிங்கும் பாருங்க நல்லா தாராளமா சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சாஃப்டா இருக்கு பாருங்க. அட்டகாசமா இருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. டேஸ்ட் வந்து தேங்காய் போலி மாதிரியே இருக்கு. ஸ்வீட் எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம பருப்பு போலி பண்ணா கூட சில பேருக்கு சரியா டைஜஷன் ஆகாது. தேங்காய் போலி வந்து சில பேருக்கு வந்து எரிக்கழிச்சிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இந்த போலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப ஆரோக்கியமானது. இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தேங்காய் போலி பருப்பு போலி கூட நீங்க ஓரளவுக்கு வெல்லமோ சர்க்கரையோ நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும். பரங்கிக்காய் போலிக்கு கம்மியான வெல்லம் போட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பரங்கிக்காய் வந்து ஸ்வீட்டா தான் இருக்கும். வரக்கூடிய உகாதிக்கு வித்தியாசமா பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு பரங்கிக்காய் போலியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பண்டிகை அப்படின்னே இல்லை, சாதாரணமா கூட குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் கேட்டாங்கன்னா அது பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.